ஹீரோயின் ஏஞ்சி பாக்குறா, ஒரு ரூம்ல லாக் ஆயிட்டு இருக்கா. அவளோட கையும் காலும் சங்கிலியால கட்டி போட்டு இருக்கு. அப்ப திடீர்னு லைட் ஆன் ஆகுது. வேற யாரும் இல்ல, அவளோட ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலி அவ ஒரு கண்ணாடி வழியா தான் வந்து பாக்குறா. கண்ணாடி உள்ளதான் வந்து டிராப் ஆயிட்டும் இருக்கா. அவளால 2 ஸ்டெப்க்கு மேல நகரவும் முடியல. அதனால அவளால எவ்வளவு முடியுமோ அவளை கத்தி பாக்குறா. அப்ப சடனா வந்து அவளோட ஹஸ்பண்ட்ல இருந்து கண்ணாடி கிட்ட வரான். ஹீரோயின் கத்துனது கேட்டுடுச்சு போலன்னு நினைச்சா அதுதான் இல்ல. கண்ணாடியில சில வேர்ட்ஸ் எழுதி இருக்கு, அதை பாக்குறாரு. அப்புறம் ஹீரோயினோட அம்மாக்கு கால் பண்ணி அவ வீட்டுக்கு வந்துட்டாளான்னு விசாரிக்கிறாரு. இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அவனும் நிறைய பேருக்கு கால் பண்ணி ஹீரோயின் எங்க இருக்கான்னு தேடுறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து அவளோட ஹஸ்பண்ட் அவ மேல எவ்வளவு அன்பா இருக்கான், எவ்வளவு லவ் பண்றான்ட்டு ஹாப்பி ஆகுறா. அப்படியாச்சும் இந்த ரூமை விட்டு வெளியில போயிடணும்னு சுத்தி முத்தி பாக்குறா. இப்போ ஒரு உடைஞ்சு போன சேர அவ கண்ணுல மாட்டுது. அதை எடுத்து அந்த டோரை வந்து தட்டி தட்டி ஒடிக்க பாக்குறா. அந்த சவுண்டால அவளோட ஹஸ்பண்டும் வந்து பொறுமையா எழுந்து வரான். சரி, இந்த வாட்டி நோட்டீஸ் பண்ணிட்டான் போலன்னு நினைச்சா அவனுக்கு ஒண்ணுமே கேட்டு இருக்காது. அங்க இருக்கிற அவளோட போட்டோவை எடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை ரொம்பவே மிஸ் பண்றேன், சீக்கிரமா வான்னு அழுவுறான். ஆனா அடுத்த செகண்டே அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே மாறுது. வில்லத்தனமா சிரிக்கிறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணதே உன்னோட காசுக்காகன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியாம ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. இது போதாதுன்னு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளோட ரூமுக்கு வரா. அவ ஹஸ்பண்டும் அவ பெஸ்ட் ஃப்ரெண்டும் அஃபேர்ல இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கூட இருந்து இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு மொத்தமா மனசொடைஞ்சு போயிடுறா.